குறள் கவசம் காணும் இனிய இணையதள நண்பர்களே, திருக்குறள் 33ஆம் அதிகாரம். தலைப்பு கொல்லாமை. குறள் எண் 7 இவ்வாறு சொல்கிறது: தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. குறள் 327. குறள் அர்த்தம்: தன் உயிர் போவதாக இருந்தாலும் கூட ஒருவன் பிறரது இனிய உயிரை பறிக்கும் கொடிய கொலைபாதகச் செயல்களை செய்யக்கூடாது. குறள் குறுஞ்செய்தி: உலகின் முதல் கொலை ஆபேல் முதல் இன்று வரை கொலைப்பட்டியல் ஆல்பம் ஒன்று தயாரித்து பார்த்தால் தலை சுழலும் மயக்கம் வந்துவிடும். கொலை செய்யாதிருப்பாயாக என பைபிள் 6வது கட்டளை சொல்கிறது. குத்துவெட்டு அது கூடவே கூடாது என்கிறார் திருமூலர். கொலையாளி தன் கோபம் தணித்து எதிராளியிடம் கைகுலுக்கினால் கொலை நடக்குமா என்ன? செய்ய வேண்டியது என்ன? கொலைகாரன் எத்துவாளி பிசாசு என அடையாளப்படுத்தி அவனுக்கு பதவியாதும் வழங்காமல் அவனை ஓரங்கட்டினால் அது புண்ணியம். பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தால் அது பிஞ்சமாறு பாவம் எனப்படும். ஒரு நாட்டின் குடிமை தலைவன் திருக்குறள் சொல்லும் கொல்லாமை எனும் கொள்கையை மக்கள் மாடலாக்கினால் அது முக்கடல் ஆன்மீகம் என போற்றப்படும். அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் கொலைகள் நடப்பது சரியா? உளவார கல்வியும் உளமாற கல்வியும் பயின்றிருந்தால் முக்காந்தி கொலைகள், வெண்மணி, குறிஞ்சாக்குளம், பீப்பாவின் 3 வயது குழந்தை, தாமிரபரணி, நிர்பயா, மணிப்பூர், தூத்துக்குடி, சாத்தான்குளம் போன்ற பல கொலை சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இங்கு கொலை செய்வதற்கு கூலிப்படை வேறு. என்னங்க இது? கும்மிப்பாட்டு: கொலை செயலுக்கு வையுங்கள் வேட்டு, அப்படி போடுங்கள் ஓட்டு, அடியுங்கள் நாட்டுக்கு நல்ல இந்த கும்மிப்பாட்டு. குறள் நீதிக்கதை. தலைப்பு இந்திரலோகத்தில் சந்திரலேகா. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் தென்கடலில் சந்திரலேகா தீவில் ஒரு தமிழ் பெண்மணி அத்தீவிற்கு தலைவியாக இருந்தாள். அவள் பெயர் சந்திரலேகா. உலக நாயகி அன்னை தெரசா போல் சமூக நல களப்பணியாளராக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதால் அத்தீவு மக்கள் அவளை வாழ்த்தி புகழ்ந்தார்கள். மேலும் அவள் திரைப்பட நாயகி பத்மினி போல் நடனமாடக்கூடிய அழகிய மங்கையாக திகழ்ந்தாள். மாதம் ஒரு தடவை இந்திரலோகம் சென்று நடனமாடி வருவாள். இக்காலகட்டத்தில் கவிமகான் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அவள் கைக்கு கிடைக்கிறது. வாசித்து பார்த்தாள். அதில் குறள் 25 இந்திரனே சாலும் கரி என்று எழுதப்பட்டிருந்ததால் இந்திரனிடம் சென்று அதை வாசித்து காட்டினாள். ஓஹோ, ராமாயணத்துக்கு கட்டளைய அகலிகை விஷயமல்லவா அது என சொல்லி, சந்திரலேகா, நான் மனம் திரும்பி விட்டேன். இனி பெண்களை அம்மா என்றும் தாய் என்றும் தான் அழைப்பேன். திருவள்ளுவர் தான் எனக்கு ஆசான். பெண்கள் நலனுக்காக போராடி ஜெயங்கொள்வேன் என சபதம் செய்தான் இந்திரன். ஒரு நாள் அத்தீவில் ஒரு அக்கிரமக்காரன் அவள் முகத்தில் திராவகத்தை ஊற்றுகிறான். அதில் அவள் உயிர் பிரிகிறது. இந்திரன் வந்தான், பூமழை பொழிந்தான். அவளை தன் அவையில் அயலகத்துறை அமைச்சராக்கி ஆனந்தம் அடைந்தான். காலங்கள் கடந்தன. அக்டோபர் 31, 1984 காலை மணி 9:30. இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி 2 கயவர்களால் சுடப்பட்டு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். இந்திரன் சந்திரலேகா மூலம் செய்தி அறிகிறான். தனது அவிகோ 25 புஷ்ப விமானத்தில் டெல்லிக்கு விரைகிறான். வழியில் நாரதர் இடைமறித்தார். 1960 வருட காலங்களில் சங்கரன் கோவில் ஆடித்தவசு திருவிழாவில் விளம்பரம் தூள் பறக்கும். கோபாலா, ஏஞ்சா, எங்க போற? கடைக்கு போறேன். என்ன வாங்க? சோப்பு வாங்க. என்ன சோப்பு? ஏரோப்ளேன் சோப்.
அதுபோல் நாரதர் இந்திரன் உரையாடல் அமைகிறது. இந்திரா, எங்க போற? டெல்லிக்கு போறேன். எதுக்கு போற? இரும்பு மங்கை இந்திராவை பார்க்க போறேன். என்ன விஷயம்? இரு கயவர்கள் இந்திராவை சுட்டுட்டாங்க, உயிர் பிரிய போகிறது, அழைத்து வர போறேன் என்றான் இந்திரன். நானும் வரட்டுமா என்றார் நாரதர். தாராளமா என்றான் இந்திரன். புஷ்ப விமானத்தில் இந்திரன் நாரதர் உரையாடல் மேலும் தொடர்கிறது. நாரதா, உனக்கு ஒன்று தெரியுமா? மூக்கில் கல்லெறியப்பட்டு எலும்பு முறிந்தாலும் மனம் தளராது உழைத்த அஞ்சா நாயகி இந்திரா மிசா காலத்தில் மாறா என்ற அரசு அதிகாரி என்னை சந்தித்து, இப்பத்தான் அரசு ஊழியர்கள் 8 மணி நேரம் ஒழுங்காக பணி செய்கிறார்கள் என்று உரைத்தார். அது மட்டுமன்று நாரதா, 20 பசுமை உணவு பாதுகாப்பு திட்டம் மூலம் IR-20 எனும் புதுரக அரிசி வரவால் அரிசி பஞ்சத்தை போக்கிய உணவு நாயகி அவர். சந்தை பொருட்களின் தேதி மற்றும் விலைப்பட்டியலை பதிவிடச் செய்த வீரமங்கை அவர். மண்டையிலிருந்து தொண்டையிலிருந்து பிறந்தவர்களுக்கே வங்கி வேலை என்பதை மாற்றி கால் கரண்டையிலிருந்து பிறந்தவர்களுக்கும் வங்கி வேலை வழங்கி சமூக நீதி காத்த சரித்திர நாயகி அவர். ஆயுதங்கள் வேண்டாம், அமைதி வேண்டும், இந்திராவின் ரத்தம் இந்தியாவுக்கே என சொன்ன பெண்புறா அவர். அந்த மங்கையர்க்கரசியின் சாதனைகளை மறக்க முடியாது நாரதா என்றான் இந்திரன். சரியாக மதியம் 2:20 மருத்துவமனையில் இந்திரா காந்தியை சந்தித்தான் இந்திரன். தாயே, அநியாயமாய் இருவர் உங்களை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் பாவிகள். அவர்கள் திருக்குறளை படிக்கவில்லை. உங்களுக்காக உள்துறை அமைச்சர் பதவி காலியாக இருக்கிறது, புறப்படுங்கள் என்றான் இந்திரன். அபிகோ 25 புஷ்ப விமானம் இந்திராவுடன் இந்திரலோகம் நோக்கி பறந்தது. கதை நீதி: மனிதன் பிறப்பு நேரம் 3 நிமிடங்கள், வாழ்க்கை பயணம் சில வருடங்கள். இறப்பு நேரம் 3 வினாடிகள். நிலையில்லா உலகத்தில் நிலைத்திருப்பது சிறந்த சமூக நல பணிகள் மட்டும்தான். பழமொழி: உப்பிட்டவரை உள்ளளவும் நினையுங்கள். புதுமொழி: உணவு நாயகி இந்திராவை எப்பொழுதும் நினையுங்கள். Here is a deep request. Hello, President Donald Trump. If you stop the war and killings, the world will greet you as a great gentleman, and also you will get a divine prize with a title, The Gracious Donald Trump. கேள்வி: முதல் மரியாதை தன் உயிர்க்கா அல்லது பெரிது இன்னுயிர்க்கா? சிந்தனை செய் மனமே. யூடியூப்பில் குரல் கவசம் தமிழ் சேனலில் இக்கதையை ஆடியோ வீடியோவுடன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கவிஞர் சுப் ரத்னவேலு BA, திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.